அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. நம்ம ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ், அந்த ப்ளூ கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். நம்ம வந்து ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ணி சொன்ன லெவல்ஸ். நாம் இன்றைக்கி கொடுத்த டைமிங் கேண்டில் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் 10:05 தான் எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லோவே வந்து அதுதான். அதுக்கப்புறமா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி நம்ம 1 டே பிஃபோரே நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவல் அண்ட் டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் மற்றும் நம்மளுடைய ஸ்டாக் டு வாட்ச், இது எல்லாமே நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் மட்டுமே நம்ம வந்து எவ்ரிடே நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்தந்த வீடியோவில் போடக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை வச்சு மட்டுமே நீங்கள் நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணும்பொழுது நீங்கள் ப்ராஃபிட்டபிளாகவே இருப்பீங்க. மற்றும் நம்ம ஃப்ரைடே வந்து 100% ஆஃப் மொமெண்டம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது மாதிரி இன்றைக்கி நல்ல ஒரு ரேலி, அதுக்கப்புறமா சைடு வெளியே வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருந்தாங்க. நம்ம டைமிங் கேனில் வந்து எக்ஸாக்டாக ரெஸ்பெக்ட் ஆனாங்க. ஈவன் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ஓப்பன் ஆனாலும் கூட அந்த டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ், நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி டைமிங் கேண்டில் ஈக்குவல் டு நம்பர்ஸ், இந்த ரெண்டுமே பக்கத்தில் வரும் பொழுது எந்த லோ வந்து உங்களுக்கு லோவாக இருக்கும், இல்லை எந்த ஹை வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கும், மேபி டைமிங் கேண்டில் உங்களுக்கு ஹையாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய நம்பர்ஸ் உங்களுக்கு ஹையாக இருக்கலாம். அதையே நீங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருப்பதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இந்த ஹை கட்டானதுமே நமக்கு நம்மளுடைய டவுன் சைடில் இருக்கிற 2 டார்கெட்டுமே ஹிட் ஆகி அப் சைடில் இருக்கிற டார்கெட் ஹிட் ஆகி கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த நம்பர்ஸ் பக்கத்துலேருந்தே ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா எத்தனை கேண்டில் வந்து நம்மளுடைய 5 மினிட்ஸ் படி வந்து டச் ஆயிருக்காங்க பாருங்கள். அகெயின் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆனாலும் கூட எக்ஸாக்டாக இந்த 24,336 இருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கட்டும், டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய டூல் சிக்னலுமே வந்து சூப்பராக வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம வெள்ளிக்கிழமை ப்ரிடிக்ட் பண்ணி சொன்ன அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ கலர்ஸ் எல்லாமே. இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுமே கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆனாங்க. இந்த டைம்லேயே நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம் எக்ஸாக்டாக எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். இவன் இந்த ஒரு கேண்டில் 5 மினிட்ஸ் கூட இந்த லோக்கு கீழே கட்டாகி க்ளோஸ் வைக்கவே இல்லை. 5183க்கு அப்புறமா நல்ல ஒரு ரெக்கவரி வந்து இருந்துச்சு. ஈவன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் லோவில் இருந்து நம்ம எடுத்திருந்தாலும் கூட மோர் தேன் 100 பாயிண்ட்ஸ் வந்து இந்த லோ கட்டானதுமே வந்து இந்த லெவல் வரைக்குமே நமக்கு வந்து கிடச்சிருந்தாங்க. சூப்பரான ஒரு ரேலி வந்து பேங்க் நிஃப்டிலையுமே வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இந்த டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க பாருங்கள். சூப்பரான ஒரு அப்சைட் ரேலி. அகைன் நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து ரெஸ்பெக்ட் ஆயிருக்காங்க. அகெயின் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். இந்த இடத்துலேருந்து நம்ம செல் எடுத்திருந்தாலும் கூட எண்ட் ஆஃப் டே வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டபிளாகவே இருந்திருப்போம். இதுதான் அந்த டைமிங் கேண்டில் வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும் பொழுது நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருப்போம் அப்படின்னு நம்ம எவ்ரிடே சொல்கிறது. இந்த இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் இது எல்லாமே நம்ம 1 டே பிஃபோரே வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து பேஸாக வச்சு கூட நீங்கள் எவ்ரிடே ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இது நம்மளுடைய டூலையுமே வந்து இன்றைக்கி நல்லாவே வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன ஸ்டாக்ஸ் வந்து எப்போ கொடுத்தோம், எந்த மாதிரியான ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டெலகிராம் குரூப்பில் பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம டெலகிராம் குரூப். எவ்ரிடே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ், ஸ்டாக் டு வாட்ச் மற்றும் டைமிங் கேண்டில் இது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம், அதனுடைய ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மற்றும் எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மற்றும் எந்த செக்டார்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி டிப்ஸ் வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் இது வரைக்குமே டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட் அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான செக்டார் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி,
நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி கமாடிட்டி அண்ட் நிஃப்டி இன்ட்ரா, இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டில் வந்திருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ், இந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ஓன் ஸ்டாக்ஸுமே வந்து நம்ம இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணோம், அதையுமே நீங்கள் பேஸாக வச்சு ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் நம்மளுடைய வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைன்ஸில் நம்ம எப்போ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 18th ஜூன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹை அண்டில் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்லேருந்து இந்த லெவலுக்குள்ளாகவே நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் வந்து நம்ம சொன்ன மாதிரியே ஒரு புல் பேக் ஏரியாவில் தான் இருக்காங்க. இந்த லோ கட்டானால் மட்டுமே நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு டவுன்ஃபாலை வந்து எதிர்பார்க்கலாம். அகைன் நம்ம சொல்கிற மாதிரி இந்த 24,174க்கு மேலே மார்க்கெட் எடுக்கிற வரைக்குமே நமக்கு இந்த கேப் ஃபில்லிங்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் அண்ட் இந்த கேப் ஃபில்லிங் இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்போ நமக்கு மார்க்கெட்டில் வந்து பேனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,174க்கு கீழே க்ளோஸ் வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 23,985 அண்ட் செகண்ட் வந்து 23,579 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நாளையுடைய ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% ஆஃப் மொமெண்டம் வந்து நம்ம நிஃப்டியில் எதிர்பார்க்கிறோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து நாளைக்கு நல்ல ஒரு மொமெண்டம் தரதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோடைய டே சார்ட்டு. நம்ம 4th ஜூலையே சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ், இதுதான் 4th ஜூலையோட கேண்டில். இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் லாங் போக வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம். இந்த லெவலை உடைக்கும் பொழுது இந்த லெவல்ஸ் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னும் இந்த லெவல்ஸ் இதெல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இன் பிட்வீன் லாஸ்ட் வீக்லேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேயான ஒரு மார்க்கெட்டில் தான் பேங்க் நிஃப்டி வந்து இருக்காங்க. இப்போ நம்மளுடைய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 5562க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது 5577 அப்படிங்கும் பொழுது இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குன்னா நமக்கு இந்த கேப் ஃபில்லிங்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங்லாம் நமக்கு வந்து கம்மிங் டேஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனால அப்படின்னா நமக்கு இந்த 5562க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காங்க டேயில். ஈவன் தோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தது லாஸ்ட் வீக் எல்லாமே. இந்த லெவலை உடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கேப் ஃபில்லிங் அண்ட் அகைன் இது வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ நமக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே நம்ம ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த 5562க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் உங்களுக்கு இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக ஷார்ட் போகலாம். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து 49,684 வந்து நமக்கு ஓப்பனாக இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் இந்த 5562க்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட்ஸில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா நீங்கள் லாங் வந்து எதிர்பார்க்கலாம். பட் நாளையுடைய ப்ரிடிக்ஷன் படி நம்ம 100% ஆஃப் மொமெண்டம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையுமே. நம்ம வந்து செக்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 செக்டார் வந்து நாளையுடைய இம்பார்ட்டன்ட் டேட்டில் வந்திருக்காங்க. இப்படி அதிகமான செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் வரும்போது அந்த டேட்டில் வந்து நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். அதாவது இன்ட்ராடேலேயே நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தாலும் சரி நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க. நீங்கள் நம்மளுடைய மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மினிட் சிக்னல் படி நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் இதில் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்தந்த ஸ்டாக்ஸில் நாம் என்ன ஸ்டாக்ஸை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இது வரைக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற யூஎஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எவ்ரிடே ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் டு வாட்ச் செக்டார் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் சரி நம்ம இதுலேயுமே வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதானி செக்டார்ஸ், அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஈவன் தான் நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து நமக்கு வரல அப்படின்னாலும் கூட நாளைக்கு அது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நீங்கள் அதில் வாட்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்தந்த ஸ்டாக்ஸை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கலாம். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய
லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.